அம்மி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து ஜங்குக்கோட ஒன் ஷாட் சிவாங்கடா ஷர்ட்டை வீடுக்குள்ளே போயிட்டேன் அந்த இன்டர்வியூ இல்லாமல். ஸோ ஸ்டார்டிங்கு பசங்களாம் கேங்காக உட்காண்ட்ருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு பையன், இமைகள் மூடினேன் நிறவல் எண்ணங்கள் விழித்து கொண்டேன் எனக்குள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதோ ரொம்ப க்யூட்டாக வயன் ஃப்ரீயாரெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக நடந்து வரா. கனவு என்பதில்லை, இருளில் இருளை போல் உன் நினைவுகள் எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருப்பதால். டே மச்சான், வேற லெவல்ரா. அத்தா இன்னும் வேற லெவல். சை கர்மம் நல்லா வருது. இது ஒரேடியாக வேறு லெவலுன்ட்ருக்கானுங்க. டேய் சங்குக்கா, என்னடா? டேய் உன்னதாண்டா கேட்குறேன், ஏதாவது சொல்லுடா, நல்லா இருக்குன்னு சொல்கிறா. என்னது? என்ன சொல்லணும்? டேய் அது இல்லைடா, அது நல்லா வருது, மயிறு மாதிரி இரு. நீ ஜால்ரா போடு, எதா பப்ஸும் வாங்கி தருவான், பொறுக்கி தின்னு. நான் எதுக்கடா போடணும் ஜால்ரா? டேய் மச்சான் பிரைட்டு, எப்பட்றா வயனை பார்த்தா மட்டும் உனக்கு கவிதையாக கொட்டுது? அவளும் ஒரு மாதிரி உன்னை பார்த்து சிரிக்கிறா, நீயும் சிரிக்கிற. என்னடா நடக்குது? எப்போதாண்டா ஒன்றா பேசுவீங்க? இப்படியே எவ்வளோ நாளைக்குடா இருக்க போகிறீங்க? டேய் மச்சான் வேற லெவல்லாம் சொல்கிற நீ. டேய் நீ வேற இன்னொன்று கூட எழுதியிருக்க. டே மச்சான் வா வா வா. என்னது? நீ இல்லாத இடத்தை நிரப்பும் உன் நினைவுகள் என்னை ஓடி இருக்கும் பொழுது என்னை மறவாமல் இருந்தாலே இனிக்கும் என் இருதயம். பாப்பா டேய் எப்பட்றா? கரும் மாதிரி இருக்கு. எப்பட்றா இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? ஐயோ கன்றாவி, இதெல்லாம் வர நான் கேட்கணும். டேய் உன்னை பார்த்து சிரிச்சிட்டே போகிறாள, என்னை பார்த்து சிரிச்சிட்டே போகிறாள. அப்படியே நல்லா இருக்குடா என்னை பார்த்துட்டு அவள் சிரிச்சிட்டே போகும்போதோ. அது சொல்ல தெரிலடா மச்சான், ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குடா. இன்னும் நிறைய கவிதையாக வருதுடா. அவளை பார்த்தாலே எவ்வளோ கவிதை எழுதி கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? என்ன அவகிட்டன்னு என்ன பேசதான் தைரியம் இல்லை. டேய் அதெல்லாம் கிடையாது. என்ன 2 பேரும் இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது, சேர்த்து வைக்கிறோம். மயூரில் வைப்பீங்களா? என்ன மீறி சேர்த்து வச்சிருவீங்களா? இல்லை நான் தான் விடுவேனா? இப்போ நான் இது இருக்கேன். அவள் எனக்கு மட்டும்தான்டா பிரைட்டு. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மயிர நீ இப்போ லவ் பண்ணுறடா. நான் எப்போதுலேருந்தோ. நீ சொல்லிட்டா புடுங்கியா? நான் சொல்லலைன்னா சப்பிட்டு போயிடணுமா? அவள் எனக்கு தான். டேய் மாம என்னடா? சைனீஸா? அந்த வாடை பார்த்தா கடுப்பாரு போ சொல்கிறான். டேய் எனக்கு புரியுது. நம்ம கேங்கில் இருக்கான். டே ஃப்ரெண்ட்ஸ்டா நம்மளாம் 2 பேரும். என்ன 2 பேரும்? சரி மச்சான் கண்ட்ரோல். என்னடா? டே இங்கே பாரு. டே பிரைட் நீ போ, நம்ம பசங்களை கூப்பிட்டு போ. டே என்னடா மயிரோட்டம் எனக்குன்னு சொல்லிட்டுருக்க? பாரு நல்லா இருக்கா இதெல்லாம்? டே எனக்குன்னு தாண்டா சொல்லுவாங்க வெண்ணெய். ஓடா மூடிட்டு மயிறு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கடுப்பாயிட்டு போயிருப்பான். இப்போது ஒயனோட கிளாஸ் ரூம் சைடு தான் அப்படி போயிருப்பான். என்ன இப்போ வேற இங்கே தானா? விண்டோ சைடு தான் உட்காண்ட்ருக்காளா? ஒயன் என்னடி? இல்லாட்டினா இங்கேருந்து பார்த்தா தான் அவர் தெரிவார், அதனால தான். அடி பாவி, என்னடி இப்படியே எவ்வளோ நாள் ரீ? பேச மாட்டியா? நிக்கோ லட்ரா? இல்லாட்டினா அவர்கிட்ட போக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கொஞ்சம் ரகடாக வர இருக்காரா, அதனால தான். இருக்கலாம். ஆமாம் ஒரு மாதிரி ரகட் லுக்கிங் தான், அதனால அப்படி தோணுன்னு நினைக்கிறேன். சரி ஓகேவாயிடும். சங்குக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்கான் விண்டோ வழியா. அப்படியே பார்த்துட்டே இந்த சைடு ஒயன் பார்த்து நல்லா சைட் அடிச்சிட்ருக்கா. அவர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருடி, இவ்வளோ அழகாக இருக்காரு. பாரு எப்படி கேங்கில் உட்காந்து அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு.
அப்பப்போ என்னை பார்க்குறாருடி, அதான் தெரியுதுல்ல பார்க்குறாருன்னு. எழுது லெட்ரு. ம் அண்ணா பயமாக இருக்குடி, கொடுத்துருவேண்ணா. ம் சரி, உன்னால் கொடுக்க முடியலன்னா எதுக்கு நாங்களாம் இருக்கோம், நாங்கள் கொடுத்துக்குறோம். ம் அவர்கிட்ட போனாலே படன்னு பயமாக இருக்கா, அதனால தான்டி. சரி புரியுதுடி, பார்த்துக்கலாம் விடு. ஸோ இந்த சைடு ஜவுக்கு அப்படியே நின்றுட்டு, பா என்னம்மா இருக்கா, எனக்குன்னு செதுக்கி வச்ச பொம்மையாட்டும், ரொம்ப அழகா, இவ்வளோ அழகா பார்க்கவே முடியாது. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பேபி, நீ எனக்கு மட்டும் தான். ஹாட் பிரின்சஸ் மறந்துட்டியா? மறக்கக்கூடாது, எப்பயும் நீ ஹாட் பிரின்சஸ் தான். என்ன பண்ணலாம் என் ஹாட் பிரின்சஸை? ஓகே, இன்றைக்கி கண்டிப்பாக அவகிட்டேருந்து ஒரு பச்சக்குனாச்சு வாங்கணும். ஏன்னா என் ஹாட் பிரின்சஸ் கூட போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் என்ன, தூரத்தில் இருந்து பார்க்குறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, ஆனால் கிட்ட வந்து பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும்ல. அதை நான் ட்ரை பண்ணணும்ல. ஸோ அதுக்காகவே அதெல்லாம் பண்ணணும். சரி, ஒரு டம்மை போட்டு வரலாம், உடம்பெல்லாம் முருகுதுராடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கீழே இறங்கி போயிட்டுருப்பான். இப்போ வேண்டாம், ஐயோ இந்த லெட்டர் வேறு கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது? ஸோ ஏன்னா இப்படி பண்ணுறாரோ இவர், பயமாக இருக்குது அவரை பார்த்தாலே. அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கொடுத்துடலாம். ஸோ கூப்பிட்டுடலாம். இல்லைன்னா எப்படி லெட்டர் கொடுக்கறது? கூப்பிட்டா தானே லெட்டர் கொடுக்க முடியும். ஸோ கூப்பிட்டு தைரியம் வர வைடி, கூப்பிட்டு. அண்ணா என்ன கூப்பிடல, அவள் என்ன கூப்பிடல. ஜங்குக்கு திரும்பி மட்டும் பார்க்காத, ஒன்றும் கூப்பிடல. லவ்வுடா, அவள் எப்படி அண்ணன்லாம் சொல்லி கூப்பிடுவா? நட, திரும்பி பார்க்காத, காண்டாவாதரா, ஒன்றும் கூப்பிடல, வேறு யாரையும் கூப்பிட்றா. அப்படியே போயிட்டே இரு. அண்ணா ஷோ, காது கேட்குதா இல்லையான்னு கூட தெரியடி. ஜங்குக்கண்ணாவா? அப்படி கூப்பிடாதடி, எனக்கு புரியல, வேணாம் அப்படி கூப்பிடாத. ஜங்குக்கண்ணா ஷோ, இருங்க ஜங்குக்கண்ணா, இருங்க. யார் உனக்கு அண்ணா? யாருடி உனக்கு அண்ணா? பாரு, கிளம்புன்றல. அண்ணா என்னாச்சு? சரி விடுங்க, என் மேலே அது கோவமாக இருக்கீங்க போல். அண்ணா இதான் லெட்டர், அவருக்கு கொடுத்துட்றீங்களா அண்ணா? அண்ணா என்னாச்சு? அண்ணா லெட்டர் பிடிங்கண்ணா, எனக்கு பயமாக இருக்குது அவர்கிட்ட கொடுக்க, அதனால தான்ண்ணா, கொடுத்துட்றீங்களா? அதான் சொல்கிறேன்ல, நான் உனக்கு ஒன்று அண்ணன் அப்படிலாம் கிடையாதுன்னு, விட்டு கிளம்புடி. அண்ணா என்னண்ணா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னடி நெக்குல் பண்ணுறியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு கைப்பிடிச்சி இழுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் தள்ளியிருப்பான். அண்ணா என்ன? அண்ணா கூப்பிடாதடி, நான் உனக்கு அண்ணா கிடையாது, சும்மா அண்ணான்னு. என்ன சொல்லும்? அண்ணாவா நான்? புரியலையாடி? நான் தான் உன் லவ், நான் லவ்வுடி. அண்ணான்றிய நானும் பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்து நீ விண்டோ வழியாக அவனை பார்க்குறது, அவனும் உன்னை பார்க்குறது. என்ன நடக்குதுடி? என்ன இப்படி கவிதையாக எழுதுறானா? நல்லா இருக்கா? நல்லாவா இருக்கு? அதெல்லாம் மயிறு மாதிரி இருக்கு பேபி, அப்படி புரியலையா? ஹாட் பிரின்சஸ் நல்லாவா இருக்கு? அண்ணா என்னாச்சு பேபி? அண்ணா எதுக்கு பின்னாடி போகிற? இதுடி, பயப்படவே கூடாது. யார் நான்? ஜங்குக் யார்? லவ். எனக்கு நீ யார்? லவ் டி, லவ். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் மேலே இருக்குது என்னது முக்கா கதை, ஏன் மேலே இருக்குது என்னது லவ் கதைடி, புரியுதா இல்லையா? அண்ணா என்னாச்சு? திருப்பி கூப்பிடாதடி, வேணாம், ஏதோ பண்ணுருவேன், நான் அண்ணா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறேன், வேணாம், வெறுப்பேற்றிட்டு இருக்காத, வேணான்ற.
அண்ணா ஜங்குக் அண்ணா. திருப்பி திருப்பி அதை சொல்லாதடி, எனக்கு கட்டுப்பாகுதுடி. புரியலையா உனக்கு? சொல்லாதன்றல. சொல்லாத. இங்கே பார், என்ன பேசுறீங்க? புரியல. என்ன விடுங்க. கை கிட்ட. என்ன கிட்ட நான் வரல. ஜஸ்ட் நான் அவளோட லாக் மட்டும்தான் பண்ணேன். சொல்லு. அண்ணாவா இல்லை வாட் பிரின்சஸ்? லவ் புரியலையா உனக்கு? என் மேலே இருக்கிறது லவ், எனக்கு உன் மேலே இருக்கிறது ரொம்ப பெரிய லவ்னு வச்சுக்கோயேன். தெரிலடி, அவனை மாதிரி மொக்கையாலாம் எனக்கு கவிதாலாம் சொல்ல தெரியாது. கருமம் நல்லாவும் இல்லை. அதே தான் நீ உட்காந்து சேர்த்து வச்சுட்றியா? அதுக்கப்புறம் அதெல்லாம் நீயும் வாங்கக்கூடாது. அவன் கொடுத்தா நீ என்ன சொல்லணும்? பிரைட்டானா நான் ஜங்குக் கூட காதல் கதை ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு வேண்டாம் பிரைட்டண்ணா. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னென்ன ஆச்சு? ஏன்னா புரியலையா? சரி, புரியுதுண்ணா. ஆனால் புரியுதுண்ணா. இல்லை ஜங்கு, புரியுது ஜங்கு, புரியுது. தண்ணி புரியுது. சரி தண்ணியா? ஐயோ, இந்த கிளாஸ் ரூமில் தோருக்கு. குடி பிரின்சஸ், தண்ணி குடி. போதும். எங்க சொல்லு பார்க்கலாம். என்னது? சரி, அப்படியே சொல்லித்தரேன். இல்லை வேண்டாம் ஜங்குக். தட்ஸ் கிரேட். சொல்லு. பிரைட் என்னது? பிடிக்காது. சூப்பர். எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லுடி. உன்னதான் சொல்லுன்றான்ல, சொல்லு பேபி. அட சொல்லுமா. சொல்ல மாட்டியா? சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன். தள்ளி மட்டும் இருங்க சொல்கிறேன். கை மட்டும் விடுங்க சொல்கிறேன். என்னடி தள்ளி மட்டும் இல்லைங்க சொல்கிறேன், கையை மட்டும் விடுங்கன்னு சொல்கிறேன், லிப்பை மட்டும் விடுங்கன்னு சொல்கிறேன். என்ன சொல்லு. பிரைட் அண்ணா, எனக்கு நீங்கள் இதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்க வேணாம் பிரைட் அண்ணா. ஏன்னா ஜங்குக் கூட எனக்கு காதல் கதை காதல் போயிட்டுருக்கா? நான் கதைன்னு சொன்னால் நீ போயிட்டுருக்குன்ற? நல்லா இருக்கு. ஆமாம், காதல் போயிட்டுருக்கு நம்ம 2 பேருக்குள்ள. அந்த காதல் தாண்டி என்னமோ பண்ணுது. எனக்கு எப்போதுல உனக்கு பிடிக்கும். அவன் இப்போ ஜோக்கர் பையன். எப்படியோ கவிதை ஒரு 4 லைன் எழுதுறேன்னு சொல்லிட்டு மானே தேனே பொன்மானே போ அதை போடுறான். வளீரியா நீ? வளீரியா? இல்லைண்ணா. ஜங்குக் பயமாக இருக்கு. சொல்லும். என்னடி? என்னை பார்த்து பயப்படக்கூடாது. நான் யார்? மாமா இல்லை. மாமா பார்த்து பயப்படலாமா? கூடாதுல்ல. நான் லவ்டி, உன் வாழ்க்கை, உன் புருஷன் எல்லாமே நான் தான். அப்படி இருக்க பட்சத்தில் நீ என்னை பார்த்து பயப்படுறது நல்லா வாடி இருக்கு. எனக்கு மனசுலாம் வலியுது பேபி. நீ பயப்படுறேன்னு சொல்கிற வார்த்தைலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஏன்னா நீயும் நானும் நீ சொன்ன மாதிரி காதல் கதை பண்ணிட்டுருக்கோம். காதல் பண்ணிட்டுருக்கோம். கதை கிடையாது, பண்ணிகிட்ருக்கோம். என்ன கரெக்டா? கரெக்டு. ஏம்மா அது இப்படி அழுதுகிட்டே சொல்கிறீங்க? கொஞ்சம் சிரிச்சுட்டே
ஹாப்பியா? ம் சொல்லலாம்ல, என்னவோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ம் புரியலையா உனக்கு? ம் புரியுது. அம்மா என்னடி கட்டுது? ம் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு வரணும், புரியுதா? எப்படி தெரிஞ்சா எனக்கு பிடிக்காது. ம் புரியுதா பேபி? ம் புரியுது. ஏம்மா இப்படி இது இப்படி மூச்சு வாங்குது? ஒன்றும் இல்லை ஹாட் பிரின்சஸ், அப்படிலாம் மூச்சு வாங்கக்கூடாதுடி. ம் ஒன்றும் இல்லை, நார்மலாக விடு, சரியா? ம் சரி சரி, நான் போகணும், நான் போகணும். சரி, எதுவும் அண்ணன் லெட்ரு கொடுக்க வந்தியே, கட்டு பார்க்கலாம். வேண்டாம். ஏம்மா என்ன எழுதுறீங்க? அப்படி என்ன எழுதுறீங்க? காட்டு. வேண்டாம். என்னடி கொடுன்றான்ல. ஏய் குட்ரி. வாவ் மை டியர் பைட். டியரா உன்னை தான் கேட்குறேன். டியரா? ஏய் வாய் தொடடி. டியரா? இல்லை இல்லைண்ணா, இல்லைங்க. டியர் இல்லை. அப்போ யார் எழுதுனா? டீனா எழுதுனாளா? ஆமாம் ஆமாம் ஆமாம், டீனா நான் இல்லை. ஆனால் உன் ஹேண்ட் ரைட்டிங் டி பச்சையாக தெரியுது. நான் டீனா நினச்சிக்கிறேன், சரியா? ஆனால் உன் ஹேண்ட் ரைட்டிங் நான் என்ன பண்ணுறது? கிழிச்சு போட்டுரு, கையில் கிழிச்சு போட்டுரு. கொடுங்க. இல்லை கிளிய வேணாம், நான் படிக்கிறேன். இல்லை வேணாம், கிழிச்சிருங்க. ஏண்டி ரொம்ப கேவலமாக எழுதிருக்கியோ? இல்லை, நான் இது மாதிரிலாம் எழுத மாட்டேன். அப்புறம் அவனை மாதிரி கிரிஞ்சா எழுதுனியா? மானே தேனே காலை மாலை அப்படின்லாம். இல்லை அப்புறம் படிக்கலாமா? இல்லை கிழிச்சு போட்டுடலாம், உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதுவும் கரெக்டு தான், நீயும் கையாக கிழிச்சிட. பொடி. அப்படி சொல்லிட்டு வாயின் டக்குன்னு இல்லாத டக்குன்னு கிழிச்சு அப்படி கீழே போட்டுறா. எப்படி நான் என்ன சொன்னாலும் செய்கிற? அப்போ நீ என் பொண்டாட்டி தானடி. எனக்காக டக்குன்னு செய்கிற. நானும் பாரு, நீ ஒரு வார்த்தை சொன்னல, நான் கிழிச்சு போட்டுறேன், அதுக்கு நானும் ஒத்துக்கிறேன்ல. இதாண்டி, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் கப்புள்ஸ், இதுதான் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. உனக்கு புரியலையா? என்ன கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? வாயத்தோட தலையாட்டாத. இப்படி அப்படின்னு ஆட்டிகிட்டு இருந்தனா? இல்லை பேபி, எப்படி அப்படின்னா புரியாதுல்ல மாமாக்கு. ஒழுங்காட்டு. வாயத்தோட. அம்மா ஜுங்கு. சரி அழுவாத பேபி. நீ இப்படி என்னை பார்த்து பயந்தெல்லாம் அழுகும் போதோ மனசு கஷ்டமாக இருக்குடி. என்னடா இது, என் காதலியே என்னை பார்த்து பாரு கருமா. அவனால் காதல்னா வருது. உனக்கு ஆனால் பிடிக்கும்ல அதெல்லாம்? இல்லை பிடிக்காதா? ஹாப்பியாக இருக்கு. சரி கிளம்பு. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வாங்கி டக்குன்னு அங்கேருந்து ஓடிருப்பா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வாயினை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். நீ லவ்டி எப்போ இருந்தாலும் என்கிட்ட தான் வருவேன், அது எனக்கே தெரியும். தாவலாம் நடுவில் ஜோக்கராட்டம். எதுக்கு ரைட்டெல்லாம் ஜோக்கராட்டம்? சை நல்லாவே இல்லடி பேபி, சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஸோ வயனுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும், இப்போ வெளியே வரா. ஸோ எதுக்கு அந்த சைடே பார்க்கக்கூடாது, அப்படியே குமிச்சிட்டே போயிடணும். நானே வேணாம், அவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு? சொல்லவே வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. அப்படி சொல்லிட்டு வாயின் அப்படியே குனிஞ்சிட்டே போயிருப்பா. இந்த சைடு டே என்னடா பிரைட், என்னை பார்க்கவே இல்லை ஒயன். டே மச்சான் அதான்டா தெரில, எப்பவுமே என்னை பார்த்து சிரிப்பா, எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கா. என்னடா இருக்கும்? ஒருவேளை கிளாஸ் ரூமில் ஏதாவது மிஸ் ஏதாவது திட்டிருப்பாங்களா அவளை? டே எந்த மிஸ்ஸுன்னு கொஞ்சம் பாருடா.
டே மச்சான், மேபி அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருக்கலாம். அதனால உனக்கு பிடிக்காமல் போகாமல் இருந்துடலாம். டேய் ஜங்குக், என்னடா பேசுகிற? அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேய் ரொம்ப பிடிக்கும்னா எதுக்கு பார்க்காமல் போகணும்? அது மீனிங் என்னடா? பிடிக்கல புரியலையா? டேய் ஜங்குக், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? டேய் அது இல்லை மச்சான், நான் பார்த்துக்கிறேன். டேய் மச்சான், என்னடா பண்ணுற? டேய் சைனீஸ், அவளுக்கு பிடிக்கலடா, உண்மையாக சொன்னா. என்னடா ஒன்றும் சொல்லக்கூடாதா? டேய் மச்சான், லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காத. அதான் அவன் லவ் பண்ணுறான்ல, நீ ஏன்டா நடுவில் காய உருட்டிகிட்ருக்க? அமைதியாரு. டேய் அவளுக்கு பிடிக்கல. டேய் மச்சான் பிரைட்டு, டெய்லி பார்ப்பல? டெய்லி பார்க்குறால, சொல்கிறா? ஆமாம் மச்சான், டெய்லி பாப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. ஆனால் அவள் இப்பட்ட பொண்ணுலாம் கிடையாதுடா, நான் பார்க்காமலாம் போக மாட்டா. நானும் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும், மயிரில் பிடிக்கும். மற்றெல்லாம் ஒரு மயிரும் பிடிக்காது, என்னை தான் பிடிக்கும். இதுக்கப்புறம் டேய் மச்சான், என்னடா அமைதியாக இருக்க? அவளுக்கு பிடிக்கல போல், மேபி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கலாம். கொஞ்சம் பார்த்துரு. நீ பாட்டின ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிந்தா ஆகிட போகுது. பார்த்துடா மச்சான். புரியுதுல்ல? டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? என்னதான் இருந்தாலும் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, விடு. அதான் வந்தோடனையும் நானே பேசிக்கிறேன் அவகிட்ட. விடு, புரியுதா? ஐயோ வேறு கடுப்பேத்துறானே. டே ஜங்கு, சொன்னா கேள்றா மச்சான். ஒன்று டே இங்கே வாடா. டே பிரைட், நீ நாங்கள் வந்துடுறோம். டேய் என்னடா பிரச்சனை? சொல்லிட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிட்டுருக்க. மூட்டு நிற்க மாட்டியாடா? உங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, உனக்கு தெரியும்ல? ஏய் பண்ணல மச்சான், பண்ணல. என்ன பண்ணுறாடா? 2 பேருக்குள்ள காதல் போயிட்டுருக்குன்னு அவ சொன்னான். புரியலையா? நான் முட்டு கிளம்புடா மயிறு. தேவலாமல் என்கிட்டலாம் வந்து இந்த அட்வைஸ்லாம் விட்டுட்டு இருக்காத. அவளை நான் எப்போத்துல இருந்தோ பார்த்தேன். இப்போ வந்து எப்படின்னு தட்டு தூக்கிட்டு போயிட்டா பெரிய பிடுங்கி. அவன் எப்பயுமே நான் தானே நல்லா பார்த்துப்பேன், அவன் மயிறு மாதிரி பார்த்துப்பான்டா. நல்லா இருக்காது. நான் தான் நல்லா இருக்கும். ஒயன் எனக்கு தான். ஜியோன் ஒயன் நல்லா இருக்குல்ல? ஸ்வீட்டா என் பிரின்சஸ் தாவ. என் பிரின்சஸ் மனசை கலைக்க பார்க்குறீங்களா? ஏதோ டப்பா கணக்கில் ஒரு கவிதையா அது சொல்லிட்டா வாங்கிடுவாள் என் பிரின்சஸ். விட்டு கிளம்புங்கடா அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அப்படியே இந்த சைடு வயன் அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பா, நல்லா தூங்கியிருப்பா. தூங்கிட்டு இப்போ ஒரு 8:30 அது மாதிரி தான் எழுந்துப்பா. ஷோ எனக்கு நடந்தது ஒரு கெட்ட கனவாக நினச்சிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது? ஸோ வயன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே வரா. அண்ணா நீங்கள் என்னண்ணா இங்கே பண்ணுறீங்க? அண்ணா அப்பா அம்மாக்கெலாம் தெரிஞ்ச பிரச்சனையாடும்ண்ணா. அண்ணா இங்கேருந்து போங்கண்ணா. அண்ணா எதுக்குண்ணா வந்தீங்க? அண்ணா என்னண்ணா ஆச்சு? இரு ஏன் இப்படி வந்ததும் வராமல் கத்திட்டே இருக்க? டெய்லி வர்றது தான். என்ன நீ தூங்கினதுக்கப்புறம் வருவேன், எனக்கு கம்முன்னு பார்ப்பேன், போயிடுவேன். நீ வேறு ஒன்று ரொம்ப அழுவ வச்சிட்டல, அதுவும் என் பிரின்சஸே. அதுதான் வந்து பிரின்சஸ் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தேன். அம்மா வந்துன்னு ஏதோ சொன்னியே, என் ஒழுங்காக கேட்குறடி? இல்லை அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிடும். நீங்கள் போகிறீங்களா? ப்ளீஸ் போங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் போங்க. என்னடி இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? நான் எப்பவுமே உனக்கு ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பேன். அப்போ தான் நீ அமைதியாக தான் இருப்பேன். இப்போ என்ன முழிச்சிட்ருக்கல, அதனால தாடி பண்ணிகிட்ருக்க போல். நீ வேணால் கம்முன்னு படுத்துறேன், ஆனால் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என்ன பேசுகிறீங்க?
ப்ளீஸ் போங்க, எழுந்துருங்க ப்ளீஸ் போங்க. ஏய், இவ்வளோ சீக்கிரம் நான் போக மாட்டேன். ஒரு 2 hours ஆச்சு உன்னை பார்த்துட்டே இருந்துட்டு தான் எனக்கே தூக்கம் வரும். அப்புறம் தான் சரி தூக்கம் வந்துடுச்சுடா, இதுக்கப்புறம் தூங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புவேன். இப்போது நீ தான் புதுசாக போகணுலாம் சொல்லிருக்க, அப்படிலாம் சொல்ல மாட்டேடி. இப்படி வச்சுப்போம் லிப்ஸை, அப்படி வச்சுட்டு தூங்குவேன், நல்லா இருக்கும். அப்புறம் கையை லைட்டாக அப்படி தூக்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் போங்க இங்கேருந்து. அம்மா அப்பா பார்த்தா பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப அடிப்பாங்களா? அடிக்கலாம் மாட்டாங்க, நான் எதுவும் இருக்கேன். அப்படி அடிக்கலாம் வந்தால் அந்தளவுலாம் விட மாட்டேன். பயப்படாது. நான் உன்னை பார்க்குறேன்டி, என்னை பார்க்க விட. எதுக்கு சும்மா போன்னு தொத்திட்டே இருக்க? பிரின்சஸ் பார்க்க வந்துருக்கேன்டி, ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்க பிரின்சஸ்? நாம இதே உன்னை பார்த்துட்ருக்கேன், என்ன வீடா? தேவையில்லாமல் போங்க நீ ஏன் கடுப்பேற்றிட்டு இருக்க பிரின்சஸ்? எனக்கு பயமாக இருக்குது, போங்க ப்ளீஸ் போங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணியா? ஏதோ பண்ணுறடி, இதோ இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறடி மயிறு. இங்கே மாமாவை சும்மா நோண்டிகிட்டே இருக்க, இப்படி சொரிஞ்சிட்டே இருக்க. மாமா என்ன பண்ணுறது? அப்படி தானே? வந்தோடனே கூட கேட்டியே இங்கே என்ன மாமா பண்ணுறீங்கன்னு, அப்படி தானே கேட்ட? சொல்லு பிரின்சஸ், இங்கே என்ன மாமா பண்ணுறீங்க, எதுக்கு மாமா வந்தீங்க, அப்படி தானே பிரின்சஸ் கேட்ட? என் காதில் அப்படி தான் விழுந்தது. இல்லை வேறு ஏதாவது வார்த்தை சொன்னியா? எனக்கு ஒழுங்காக கேள அப்படி சொல்கிறியா பிரின்சஸ்? அப்படி தான் சொன்னியா? சரி, ஒன்ஸ் மோர் சொல்லி காட்டு. அதாண்டி நான் வந்தோன்னையும் மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்கு மாமா வந்தீங்க, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையோட மாமா போங்க மாமா, அப்படி தானே சொன்னேன். எங்க ஒன்ஸ் மோர் எனக்காக சொல்லு பார்க்கலாம். சொல்லும் அதான் அப்படி தான் சொன்னேன். அதாண்டி வேண அதான் சொன்னேன்னு சொல்லிட்டலடி மயிறு தான். ஒன்ஸ் மோருக்கு மீனிங் தெரியாதா? இல்லை நான் வேணா இல்லை எனக்கு மீனிங் தெரியும். எப்படி சொன்னேன்னா, மாமா இங்கே என்ன மாமா பண்ணுறீங்க, எதுக்கு மாமா வந்தீங்க, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். ப்ளீஸ் போங்க. சரி எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கவே. எதுக்கு மாமா வந்தீங்க, என்ன மாமா பண்ணுறீங்க, லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சோ ப்ராப்ளம் ஆகிடும்லாம் இப்படிலாம் பயப்படுறியா? இல்லை ப்ளீஸ் போங்க. கண்டிப்பாக அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாங்க, அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏன்டி ரசிகலான்னு வந்து அப்படியே அழுது காட்டிட்டு, அதான் எப்பவுமே தூங்கும் போது வர்றது நல்லா இருக்கும். நல்லா ரசிச்சுட்டு ரசிச்சுட்டு ஐயாடாகி தூக்கம் வரும்போது நான் போவேன். நீ முடிச்சுட்டு இருக்கும் போது வச்சு மாமா அப்படி சொல்லிட்டே இருந்து ஆளை ஏற்றி விடுறாடி, நான் என்ன பண்ணுறது? ஸோ சரி, நான் ஒன்று கொடுத்துட்டு கிளம்புறேன். என்னது அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா ப்ளீஸ். என்னம்மா கேளு? இல்லை வேணாம் ப்ளீஸ், வேண்டாம் இல்லை வேண்டாம் அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா என்னடி என்ன சொன்ன? இல்லை இது மட்டும் வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் பிடிக்கல, பிடிக்க கொஞ்சம் கூட. சரி அது வேணால, நான் இது கொடுத்துட்டு போகிறேன், இங்கே வா. இல்லை 4 கிஸ்டி வா. சரி அப்போ ஆனால் நான் கீழே வந்து இல்லை கொடுங்க. சரிடி, ஐ லவ் யூ பேபி. சரி போயிட்டு வரேன்.
சரியா? ம் ம் அப்படி சொல்லிட்டு வயன் நின்று பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக் விண்டோ வழியாக குதிச்சு போகிறான். இந்த வயன் பார்த்துட்டு எவ்வளோ நாளாக இங்கே தான் வந்தானா, ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி இதை க்ளோஸ் பண்ண சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ எல்லாமே க்ளோஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. ஏதோ சமாளித்து சொல்லிவிட்டு அவங்களும் சரி க்ளோஸ் பண்ண சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயன் 3 days ஆச்சு போய் ஸ்கூலுக்கு போய் சுத்தமாக போயிருக்கவே மாட்டா. ஏன்னா அங்கே ஜங்குக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பயம் அவளுக்கு. ஸோ வேண்டாம், போக மட்டும் கூடாது. தப்பி தவறி கூட நம்ம காலேஜ் மட்டும் அங்கேயே சேர்த்துடக்கூடாது, வேறு காலேஜ் போயிடலாம். அவரை நம்ம வேறு இடத்துலேருந்தே லவ் பண்ணலாம். எங்கள் அம்மா வேறு ஸ்கூலிங் அப்படியே முடிச்சுட்டு இந்த கேம்பஸ்லேயே காலேஜ் போகணும் உயிரை எடுக்குது. நான் போகவே மாட்டேன். எனக்குமே அதான் ஆசையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. ஒயன் 21 வயசாகுது, எருமை மாடு மாதிரி படுத்துட்ருக்கா பாரு. அம்மா என்னம்மா? என்னடி ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டியா? 21 வயசாகுதுல்ல, எருமை மாடு. அம்மா காலேஜ் வந்து என்ன காலேஜ் வந்து? அதான் உன் ஸ்கூல் கேம்பஸில் காலேஜ் இருக்குல்ல, அதான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தானே அப்படியே ஒன்றா ஒரே கேம்பஸாக இருக்குல்ல. கிடச்சிட்டுல உனக்கு அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையும் காலேஜில். அப்புறம் என்ன காலேஜ் இன்னும் வேற எந்த பெரிய காலேஜை சேர்த்து விடணும் நான்? அந்த காலேஜ் இல்லாமல் வேறு என்னது? உன் கேம்பஸ்லேயே நீ செலக்ட் ஆகாமல் வேறு எங்கடி செலக்ட் ஆவ? என்ன ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கியா? இல்லைம்மா, இல்லை. ஐயோ, அம்மா கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு தான், சொல்லவே வேண்டாம். கம்முன்னு படிக்கிற வேலையை பார், புரியுதா? 3 நாளாக ஸ்கூலுக்கு போகாமல் அராத்து வேலை பார்த்துட்ருக்குது. மாமா இல்லைம்மா, ஃபங்க்ஷன் வருதில்ல, அதனால ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குமா, நான் படிச்சுட்டு இருக்கலான்னு தான்மா வீட்டில் இருக்கேன். படிக்கிற வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஷோ 12th கிரேடில் நான் எல்லாமே நல்ல மார்க் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக எனக்கு அந்த காலேஜில் தான் சீட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறது? எதுக்கு இவ கூப்பிட்றா? என்னடி உனக்கு பிரச்சனை டீனா? என்ன நீ வரலையா? உனக்கு எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது? எதுக்குடி 3 நாள் லீவ் போட்டிருக்க? பைத்தியக்காரி, என்ன கேட்டாலும் உட முடியலந்துரு. நாளைக்கு ஒழுங்காக மறுதான் வந்து சேரு, நாளைக்கு தான் ஃபங்க்ஷனு, புரியுதா இல்லையா? ஃபைனலாடி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதுடி அதுக்கப்புறம் காலேஜ் போயிடுவோம். இந்த ஹாப்பினஸ் கிடைக்காதுடி, புரிஞ்சுக்கோ. சரி வரேன் வெய்யி. அப்புறம் வால் வந்து உன்னை பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னான். யார்? என்னது யாரா? லூஸு பிரைட்டனா தானே? ஆமாம் வெய்யி அப்படி சொல்லிட்டு வயனா கால் கட் பண்ணியிருப்பா. சரி நம்ம தைரியமாக போகலாம், பிரைட் கிட்ட சொல்லலாம். ஸோ வயன் இப்போது போயிருப்பா கேம்பஸ்க்கு. ஸோ அங்கே தான் நின்றுருக்கா. பிரைட்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எப்படியோ பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பானுங்க. ஸோ வயன் அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஸோ அவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறது, இவர் ஃப்ரெண்டு எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பார்? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஏன் இவ்வளோ அசிங்கமாக பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக் அண்ணா? எதனால் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு? சும்மா சொல்கிறாரா, உண்மையே சொல்கிறாரா? ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறது? டேய் மச்சான், என்னடா அவளை அங்கே உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் பேசாமல் இங்கே நின்றுருக்கு போறியா? போடா, கொஞ்சம் தானே தள்ளியிருக்கா. டெய்லி மச்சான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். பாரு 2 பேரும் இன்ட்ரோவர்ட்டாக வந்து எங்கள் உயிரை எடுக்காதீங்க. போ, இருடா கொஞ்சம் நேரம் இரு. அப்படியே இந்த சைடு ஜங்குக் அந்த கேன்டீனில் உட்காந்துருக்கான். என்னடா சைனீஸ் வேறு கடுப்பு பண்ணிட்டுருக்கா. விண்டோலாம் சாத்திட்டாளா? கடுப்பாகுது. ஒரு நாள் வரவும் இல்லை. அந்த புட்டியை தான் பிடிக்கணும், அந்த டீனா புட்டியை பிடிச்சி மூஞ்சில் 4 குத்துனா அவள் கண்டிப்பாக இங்கே வருவாள். வரணும். டேய் அவள் எப்பயோ வந்துட்டாடா. இங்கே தான் இருக்கா, கிரவுண்டில் தான். அதுவும் பிரைட் சொன்ன கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கா. அந்தளவுக்கு அவங்க பாண்ட் போயிட்டுருக்கு. நீ பைத்தியக்கார மாதிரி எது யோசிச்சுருக்காத. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 2 பேரும் பேச வைக்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பேசிடுவான். இவ்வளோ நாள் லெட்டரில் சொன்னதை இப்போ மூஞ்சிக்கு நேராக பார்த்து சொல்ல போகிறான். இதுக்கப்புறமும் ஒயன் பைத்தியமாக போறியா? பைத்தியமாடா நீ? என்னடா சொல்கிற? பேச போகிறாங்களா? லவ் பண்ணன்னு சொல்ல போகிறானா? சொன்னா ஒத்துப்பாளா? டேய்
கிறுக்க மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரா ஜங்குக்? சைனீஸ் உனக்கு தெரியாதாடா? நான் எப்பத்துல லவ் பண்ணேன்னு தெரியாதாடா? டேய் விளக்கண்ண மயிறு, அந்த மயிரெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த மயிருக்கு அந்த மயிரை தான் பிடிக்குதுன்னா உனக்கு பண்ண முடியாதுடா. என்ன என்ன பண்ண பாடா லவ்டா, ஃபீலிங்ஸ்லாம் அதுவே வரணும்டா மச்சான். நம்மளே வர வைக்கலாம் முடியாதுடா, இதெல்லாம் நேச்சர். நீ நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புடா. என்னடா நீ எப்பத்துல இந்த பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்ச? மச்சான் மச்சான் நீ என் கூட சின்ன வயசுலேருந்தே இருக்க. இது வரையும் நான் பெருசாக எதுவும் ஆசைப்படலேடா. டேய் என் ஆளுக்கு எப்படா இருந்தது அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி? இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்டா. டேய் உனக்கு தெரியாதாடா லைஃப் எப்படி உனக்கு தெரியாதாடா? பாரு மச்சான் பாரு, திருப்பி திருப்பி கிறுக்க மாதிரி பண்ணிருக்காத. உன் லைஃபு, உன் ஜியாகிரஃபி, உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் மாதிரி எனக்கு தெரியும்டா நாயே. அண்ணா அவள் பண்ணலண்ணா எதுவும் பண்ண முடியாதுடா. அதுக்குன்னு அவளை என்ன பண்ணலான்னு இருக்க நீ? லவ் யார் மேலே வரும்னு தெரியாது மச்சான். அவளுக்கு பிரைட் மேலே வந்திருக்கு, நீ என்னடா நடுவில் பண்ண பார்க்குற? மச்சான் அது பிரைடுக்கு தெரிஞ்ச அவன் என்னடா நினைப்பான்? அவன் கூடவே இருக்க வேண்டாம் மச்சான். பிரைட்லாம் இப்போ காலேஜில் கூட இருக்கவன், ஆனால் நீ ஸ்கூல் டேஸ்லேருந்து என் கூட இருக்க வேண்டாம். என் கஷ்டம் என் நஷ்டம் எல்லாமே அவனுக்கு தெரியும்டா. அவன் என் வாழ்க்கையில் வந்த பிறகு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அவள் தான் வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவள் கூட சேர்த்து வைக்க பார்க்குறாங்க, நீ ஏன்டா அதை மறைக்கிறியாடா? மச்சான் அவங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லைடா. நான் சொன்னால் நீ ஏதாவது ட்ரை பண்ணுவேன். வேணாண்டா விட்டுரு, அவ்வளோதான். லவ்லாம் அதுவே வரணும்டா. நம்ம கட்டாயெல்லாம் படுத்த முடியாதுடா. ஏன் படுத்தக்கூடாது? இல்லையே, அவள் தான் சொன்னாலே காதல் பண்ணுறோன்னாலேடா, பண்ணுறோன்னு சொன்னாடா. நான் கூட சொல்ல சொன்னேன் காதல் கதைன்னு சொல்ல சொன்னான். ஆனால் அவள் காதல் டே கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காத. அவன் சொன்னோனையும் அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை அவள் போட்டு வந்திருக்காடா. இன்னொன்னாடா? இல்லை மச்சான் இரு நான் வரேன். டே ஜங்குக் இல்லைடா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லி ஜங்குக் கிளம்பியிருப்பான். அப்படியே இந்த சைடு இப்போ வரைக்கும் பிரைட் பேசியிருக்க மாட்டான். டே மச்சான் டே இருடா. ஐயோ டே கிஃப்ட்டும் புக்கையும் கிளாஸ் ரூம்லேயே இருக்குடா. டே நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம், நீ போ எடுத்து வந்து தரோம் போ. இல்லை நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த கேங் அங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கே வாயின் மட்டும் உட்காண்ட்ருக்கா. ஸோ இங்கே உட்கார சொல்லிட்டு இன்னும் என்ன அவர் வராமல் இருக்காரு. ஏய் அண்ணா கை அண்ணா எங்கண்ணா கூட்டிகிட்டு போகிறீங்க? அண்ணா விடுங்கண்ணா. அண்ணா 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 எல்லோரும் பார்க்குறாங்கண்ணா. அண்ணா என் லாஸ்ட் டேண்ணா இது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா எல்லோரும் பார்க்குறாங்கண்ணா. ஜங்குக்கண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா அண்ணா என்ன நான் என்னடி சொல்லி கொடுத்தேன்? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன்? உன்னை தான் கேட்குறேன், என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன்? சொல்லு பிரின்சஸ் சொல்லு, என்ன சொல்ல சொன்ன சொல்லு பிரின்சஸ் சொல்லுமா. அண்ணா பிரின்சஸ் என்னம்மா? என்னடி இல்லை விடுங்க. என்ன டைட்டாக கட்டி பிடிச்சேன். அப்போதான் நீ அண்ணான்னு சொல்ல மாட்டேன்னு கட்டி பிடிச்சேன். கட்டி பிடிப்பேன், இப்படி தான் பிடிப்பேன், இன்னும் நறுக்கி பிடிப்பேன், இன்னும் பிடிப்பேன். மாமா ஜங்குக் மாமா வலிக்குது, மூச்சு விட முடியல மாமா. ஐயோ மூச்சு விட முடியல, இந்த விட்டுட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோடி. புரியலையா? இப்போ நான் எப்போத்துல உன் வாழ்க்கையில் இருக்கேன்டி, உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் காதல் பண்ணுறோம், நீ தானடி சொன்ன. இல்லை அவர் என்ன பிடிக்குதா? அவனை பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலையா? பேபி நீயும் நானும் தாண்டி பேபி, உனக்கு தெரியலையா? அதான் எழுதிருக்கு. ஜங்குக்கு வயனுக்கு ஜங்குக்,
அப்படி தான் எழுதியிருக்கு பேபி. நீ என்ன மாற்றணும்னு நினைக்கிற? அது மாறாதுடி, அது மாறாது பேபி. உனக்கு புரியலையா? சரி நான் புரிய வைக்கிறேன். அண்ணா அண்ணா மூச்சு விட முடியலண்ணா. அண்ணா இன்னொன்று எடுக்காதீங்கண்ணா. அண்ணா ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாமா மூச்சு ப்ளீஸ் மாமா. சரி ஓகே ஓகே. என்னடி என்ன பிரச்சனை? உனக்கு இன்னும் புரியலையா? என் காதல் புரியலையா? அவன் யார்? நம்ம 2 பேருக்கு நடுவில் நான் அவன் வரான். அவனுக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுற. அவனுக்காக இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருக்கியா? பிளாக் கலர். தூ நல்லாவே இல்லை உனக்கு. ஒயிட்டு தாண்டி அழகு. ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி இருப்ப. நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கும் போதும் நீ ஒயிட்டில் தானே வருவ. எவ்வளோ அழகாக இருப்ப தெரியுமா? அந்த டேக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ அவன் தான் வேணும்னு சொல்கிறீங்க. எனக்கு தான் பிடிச்சிருக்கல. சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது பேபி. பேபி சொல்லக்கூடாதுடி. பேபி பேபி நீ சொல்கிற சொல்லக்கூடாது. இல்லை சொல்லது கிட்ட மட்டும் வராதிங்க. சொல்லு. இது வேண்டாம், இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே பேபி, எனக்கு பிடிச்சிருக்கே. இல்லை இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வயன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அப்படியே வயன் சாஞ்சிருப்பா. வேண்டாம். இப்போ வயனும் ஜெகேவும் அப்படி படுத்துட்ருக்காங்க ஒன்றா. ஸோ எதுவுமே போடாமல். என்ன இன்னொரு என்னங்க டைம் ஆகிடுச்சில்ல ஆஃபீஸ்க்கு. ஆமாம் பேபி லவ் யூ. கிளம்பணும். இல்லை கொஞ்ச நேரம். எனக்கு போகவே மனசில் தெரியுமா பேபி. கூடவே இன்னும் கொஞ்சிக்கிட்டே உனக்கும் எனக்கும் இதெல்லாம் நடக்குதுல்ல, அப்படி நடந்துக்கிட்டே ஜாலியாக இருக்கணும் மாதிரியே இருக்குடி. ஆஃபீஸ் போகணுமா பேபி? வேணாம் பிரின்சஸ், உன் கூட வந்துடவா? என்னங்க ஆஃபீஸ் போகணும்ல, நீங்கள் தானேங்க சொன்னீங்க ஏதோ கிளைண்ட் மீட், ரொம்ப பெரிய மீட், அது போகணுன்னு. முன்னாலாம் அவனாச்சு கடவுள் அம்மாயிராண்டி. நீ தானடி நமக்கு. நீ தானே, நீ தானடி பேபி. இல்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கள. என்ன பேபி நீங்கள் மாமா போன்னு சொல்கிறீங்க. இருங்க மாமா, நீ சொல்ல மாட்டியா? மாமா அதான் ஈவினிங் வந்து இருப்பீங்கள. கொஞ்சம் கிளம்பி சீக்கிரமாக போனால் மாமா சீக்கிரமாக வந்துடுவார்ல. அதுவும் கரெக்டு தான். சரி வா. ஏன் மாமா மார்னிங்கே வா மாமா. ஏன்டி மார்னிங்கே நீ இழுக்கிற? ஏன் இவ்வளோ நாள் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கும், மார்னிங் நடந்ததே இல்லையா? இல்லை மாமா டைம் ஆகிடுச்சு, இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லேட் ஆகும். இல்லை குயிக்காக முடிச்சிடுறேன். வா வா மாமா. அது இன்னும் ஒன்று. என்னடி மார்னிங்கே நீங்கள் தான் இப்போது சும்மா டென்ஷன் பண்ணுறீங்க. இல்லை ஒரு மாதிரி ரொம்ப பேக். என்னாச்சு பிரின்சஸ்? தலை என்னாச்சு? இரு. இல்லை சரி நான் அப்பாயின்மெண்ட் போகிறேன். 2 நிமிஷம். ஹலோ டாக்டர், ஈவினிங் அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. ஓகே. ஜியோன் வைன். தேங்க்யூ. சரி ஈவினிங் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். ஓகேவா? சரிங்க மாமா. சரி நான் போய் கிளம்புறேன். எனக்கு வேறு பேக் பெயினாக இருக்கா. கட்டு பேக் கட்டு. மாமா எதுக்கு என் பொண்டாட்டி கஷ்டப்படுத்துகிற? என் பொண்டாட்டி மட்டும் தான் உயிர். இங்கேருந்து கிளம்ப வர பாருங்கள், எனக்கு முடியாது. புரியுதா? ஓகே போயிடும்டி, ஈவினிங் போயிடலாம். சரிங்க மாமா நீங்கள் கிளம்புங்க. சரிடி கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் கிளம்பியிருப்பான். இது இப்போது கிளம்பிட்ட. அம்மோ என்ன மாமா? என்னடி? மறந்துட்டேன், இருங்க கிட்ட வாங்க. நான் தான் வரணும்.
இன்னும் நெருக்கமாக போடுறி. இப்போ ஓகேவா? இன்னும் டைட்டாக போடுறி. இன்னும் டைட்டாக கட்டிப்பிடி. மாமா மிஸ் யூ, லவ் யூ. ஐ லவ் யூ டு பொண்டாட்டி. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா. ஓகே, இதை நான் அப்படியே பாதிலே முடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுறேன். அண்ட் தென் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இது ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் இப்படி ஒரு ட்ரை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சேனலில் இப்படி ட்ரை பண்ணி. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? பழைய மாதிரி அந்த அந்த கிக் இருக்கா, இல்லை கிக் கம்மி ஆயிடுச்சா சொல்லுங்கள். கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தூக்கலாக போட்டுடலாம். சரிங்களா? ஓகேடா, டாப்பஸ் பாய். ஸ்டே சமச், பாய் பாய்.